மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைய காமராஜருடைய பேத்தியா எப்படி பார்க்குறீங்க? முற்றிலும் கூடாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்ன காரணம்? இது வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து என் குழந்தைங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து எந்த மொழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு உரிமை இல்ல, சுதந்திரம் இல்லை அப்படின்னும்போது, அதுவே வந்து தவறுன்னு சொல்லலாம். தாய்மொழி கல்வி தாய்மொழி அப்படின்றது வந்து தமிழ். நம்ம நாட்டுல வந்து அதுதான் அப்படின்னும்போது, அடுத்த லாங்குவேஜ் அப்படின்றதும் இந்த உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறது வந்து ஆங்கிலம். அப்படின்னும்போது 2வது மொழியாக அத நம்ம வந்து எப்பயோ தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ அப்படின்னும்போது 3வது மொழியாக இப்பன்னு சொல்ல முடியாது. இத வந்து அப்போ தாத்தா இருக்கும்போதே, அதாவது தாத்தா வந்து இங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில தலைவரா இருக்கும் பொழுதே, அவங்க இருந்து டெல்லியில இருந்து வந்த செய்தி. அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்ல வந்து ஹிந்தியிலேயே வந்தது. அப்ப அவர் திருப்பி மறு கடிதம் எழுதினாங்க. நான் வந்து இருக்கிறது தமிழ்நாடு. என்னோட தாய் தமிழ் மொழியில வந்து வந்தா மட்டும் தான் இது பதில் அளிக்க முடியும். ஸோ வந்து இது எனக்கு உண்டான கடிதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறு கடிதம் கூட எழுதினது உண்டு. இது அந்த காலத்துல இருந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை இன்னும் தொடர்ந்து வந்து இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு தான் இருக்கு.